அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுன்னே சொல்லலாம். நிறைய பேரு என்ன செஞ்சாலும் பணக்கஷ்டம் தீர மாட்டேங்குது, பரிகாரம் செஞ்சும் பலன் இல்லைன்னு சொல்றீங்க. அதே மாதிரி எவ்வளவோ கடுமையா உழைக்கிறேன், என்னோட உழைப்புக்கேற்ற ஊதியம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்றீங்க. பணம் வர்றதுக்கான முயற்சிகளை செய்யும் போது அதுல தடைகள் வருது. இந்த தடைகள் விலகிறதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறீங்க. உங்களுக்கான பதிவு தான் இது. பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி, முழு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்யும் போது ஒரே நாள்ல அற்புதமான மாற்றம் நிச்சயமா ஏற்படும். இப்ப நான் சொல்ல போற அஃபர்மேஷனை 21 வினாடிகள், அதாவது ஒரு நிமிஷத்துக்கும் கம்மியா தான் இந்த அஃபர்மேஷனை நீங்க சொல்ல போறீங்க. இப்ப நான் சொல்ற முறைப்படி இந்த அஃபர்மேஷன் சொன்னீங்கன்னா நிச்சயமா ஒரே நாள்ல நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்ததா இந்த பரிகாரத்துல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், உங்களுக்கு பணம் கிடைக்கிற வரைக்கும் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. நான் எப்பயுமே சொல்ற மாதிரி தான், ஒரு சில பரிகாரங்கள் நாம ரகசியமா செய்யும் போதுதான் அதற்கான முழு பலனும் கிடைக்கும். யாருக்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லி சொல்றது, இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறீங்கன்னு சொல்லி சொல்லாதீங்க. மத்தபடி இப்படி ஒரு பரிகாரம் இருக்குங்கிறத நீங்க 4 பேருக்கு ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி சொல்லவும் செய்யலாம். இதுல எந்த விதமான தவறும் கிடையாது. வாங்க அந்த அஃபர்மேஷன் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இப்ப நான் சொல்ல போற அஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. இந்த அஃபர்மேஷனை ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் சொல்லலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்க சொல்லலாம். அதே மாதிரி பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் சொல்லலாம், அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் சொல்லலாம், உங்க வீட்டுல இருந்தாலும் சொல்லலாம், ஆபீஸ்ல இருந்தும் சொல்லலாம், அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்தும் சொல்லலாம். 10 பைசா கூட செலவே இல்லாத யாரு வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான அஃபர்மேஷனை தான் இப்ப நான் சொல்ல போறேன். இந்த அஃபர்மேஷன் நீங்க சொல்ல சொல்ல நிச்சயமா பணம் உங்களை தேடி வந்துகிட்டு இருக்கோம். இந்த பரிகாரத்தை எந்த நாள்ல இருந்து செய்ய ஆரம்பிக்கலாம்னு கேட்டீங்கன்னா, இது முழுக்க முழுக்க ஈர்ப்பு விதி. அதனால எந்த நாள்ல இருந்து வேணாலும் நீங்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு இன்னைக்கு பண தேவை இருக்கா, உடனடியா இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. அதாவது அஃபர்மேஷனை சொல்லி பாருங்க. எந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யணும்னு பாத்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்யறது நல்லது. 21 வினாடிகள் தான் நாம இந்த பரிகாரத்தை செய்ய போறோம். அதனால காலையில 6 மணிக்கு சூரிய உதய நேரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு உங்க முகம் கை காலை கழுவிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சாலே போதும். குளிக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. சரி, இப்ப இந்த டைம் எனக்கு கம்ஃபர்டபுளா இல்ல, நான் வேற எந்த நேரத்துல பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி செய்யுங்க. உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க தூங்கக்கூடிய நேரத்துல செய்யுங்க. இந்த நேரத்திலையும் உங்க ஆழ் மனசு விழிப்பு நிலையில இருக்கும். இந்த நேரத்துல செஞ்சாலும் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். தொடர்ந்து எத்தனை நாட்களுக்கு செய்யணும்னு கேட்டீங்கன்னா, இதுல எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. நீங்க உங்களுக்கு அவசர பண தேவை இருக்கு, அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு பண தேவை இருக்குன்னா அது பூர்த்தி ஆகிற வரைக்குமே இந்த அஃபர்மேஷன் சொல்லலாம். ஒரு நாளைக்கு ஒரு 21 செகண்ட் தான் இந்த அஃபர்மேஷன் சொல்ல போறோம். அதனால பெருசா நமக்கு டைம் கூட எடுத்துக்காது. அடுத்ததா எந்த ஒரு பொருளும் தேவை கிடையாது. அதனால உங்க பண தேவை பூர்த்தி ஆகிற வரைக்கும் நீங்க சொல்லலாம். நிறைய பேருக்கு ஒரே நாள்ல பண தேவை பூர்த்தி ஆயிருக்கு. சரி, இப்ப நீங்க சொல்ல வேண்டிய அஃபர்மேஷன் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ஸ்கிரீன்லயும் கொடுத்திருக்கேன், தமிழ்லயும் கொடுத்திருக்கேன், இங்கிலீஷ்லயும் கொடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ்ல கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த லாங்குவேஜ்ல மட்டும் நீங்க சொன்னா போதுமானது. இப்போ இந்த அஃபர்மேஷன் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அமைதியான இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்ததா மூச்சை உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை நீங்க செய்யணும். இதுவும் இந்த பரிகாரத்துக்கு முக்கியமானது. அடுத்ததா இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அஃபர்மேஷன் சொல்றதுக்கு முன்னாடி மூச்சை உள்ள இழுத்து வெளியில விட்டதுக்கு அப்புறமா இந்த பரிகாரத்தை, அதாவது இந்த அஃபர்மேஷனை நான்
சொல்ல போறேன். இந்த அஃபர்மேஷன் கண்டிப்பா எனக்கு பலன் கொடுக்கும், என்னோட பண தேவை பூர்த்தி ஆகும்னு சொல்லி மனசுக்குள்ள உறுதியா நீங்க நம்பி இந்த அஃபர்மேஷனை சொல்லுங்க. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், கடன் தீரணும், கஷ்டம் குறையணும், அடகு வச்ச நகைய மீட்கணும், எப்பதான் எனக்கு பண கஷ்டம் தீருமோ தெரியல, இந்த மாதிரி எதிர்மறையான வார்த்தைகளையோ எண்ணங்களையோ உங்க மனசுக்குள்ள வச்சுக்காதீங்க. சரி, இப்ப நான் சொன்ன மாதிரி அமைதியான இடத்துல உட்கார்ந்து மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விட்டதுக்கு அப்புறமா மன உறுதியோட இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய அஃபர்மேஷனை இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ சொல்லுங்க. முதல்ல நான் உங்களுக்கு இங்கிலீஷ்ல சொல்லி காமிக்கிறேன். I am so happy and grateful now that money comes to me in increasing quantities through multiple sources on a continuous basis. I am aligned with the frequency of wealth, abundance and success. I deserve it. I accept it. I am it. இந்த மாதிரி நீங்க சொல்லுங்க. தமிழ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க, இப்போது பணம் எனக்கு அதிக அளவில் பல்வேறு வழிகளில் தொடர்ச்சியாக வருகிறது என்று நான் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் நன்றியுடனும் இருக்கிறேன். செல்வம், வளம் மற்றும் வெற்றியின் அதிர்வுகளுடன் நான் ஒருங்கிணைந்துள்ளேன். நான் அதற்கு தகுதியானவள், அப்படி இல்லைன்னா தகுதியானவன். அதை நான் ஏற்கிறேன். அதுவே நானும் ஆகிறேன். இத இப்ப நான் சொன்ன மாதிரி நிறுத்தி நிதானமா சொல்லுங்க. 3 முறை 3 டைம்ஸ் சொன்னா போதுமானது. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில எல்லாருமே செய்யக்கூடிய வகையில சக்தி வாய்ந்த ஒரு அஃபர்மேஷனை தான் இப்ப நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நம்ம சந்திக்கலாம். நன்றி.